ஹாய் எல்லாருக்கும் தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே நம்ம போகிறோம்னு. முட்டுக்காடு போட்டிங் ஹவுஸ் தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு செம்மையான வியூ வந்து நான் ஒரு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் அது வந்து போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன். வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கிங்கில் வண்டியை போட்டாச்சு, உள்ளே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் பே பண்ணியாச்சு. பர் பர்சனுக்கு 10 சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே சார்ஜ் பண்ணுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு 2.25 தான் ஆகுது, அதனால் அவங்களுக்கு கிடையாது. எனக்கு 10, வீட்டுக்காருக்கு 10 ப்ளஸ் வந்து 2 வீலரில் வந்ததுனால பார்க்கிங்க்கு 10 ருபீ சார்ஜ். டோட்டலி வந்து 30 ருபீஸு. காருக்கு தனியாக, வேனுக்கு தனியாக, ஆட்டோவுக்கு தனியாக அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் வந்து லாஸ்ட்டில் போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு. அப்படியே வந்து சில்லாக அப்படியே காற்றுலாம் சூப்பராக அடிச்சுது. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு 11:30 அந்த மாதிரி கிளம்பணும். ஆனால் செம்ம வெயில். ஆனால் போகிற வழி ஃபுல்லாக எங்களுக்கு வெயிலே தெரியவே இல்லை. அவ்வளோ பனிக்காற்று வந்து வீசிகிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு மட்டுமா என்னன்னு தெரியல, இல்லை டெய்லியுமே அப்படி இருக்கான்னு தெரியல. நாங்கள் அன்றைக்கி போனது வந்து வெயில் டைம் தான், சரியான வெயில். ஆனால் எங்களுக்கு சுத்தமாக வெயில் தெரியல, ஃபுல்லாக அவ்வளோ பனி. இது வந்து பார்க்கிங் ஃபீஸு. பஸ்க்கு 60, வேனுக்கு 40, காருக்கு 30, ஆட்டோக்கு 20, பைக்கு 10. ஓகே. அப்படியே உள்ளே வந்து என்ட்ரு ஆனிங்கன்னா வந்து ஸ்டால்ஸ் இருக்குது. ஸ்நாக்ஸுக்கு பானிபூரி, ஸ்வீட் கார்ன், பாப்கார்ன், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் ஃப்ரை, பஜ்ஜி அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஹோட்டலுமே உள்ளே இருந்துச்சு. வேணுன்றதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸு, ஜூஸு எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வந்து வெளி ஃபுட்டும் வந்து ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. நீங்கள் வந்து ஃபேமிலியாக வரீங்கன்னா வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது வந்து ஃபீஸ் சார்ஜஸ். தேவைப்படுறவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து சொல்லிடணும். இவங்கக்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க அங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து போட் ரைடு முடிச்சுட்டு இங்கே வந்து வெயிட்டிங் ஹாலில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட்டாகவும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஹார்ட் காப்பி ஃபோட்டோவாகவுமே போட்டு கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து 250 ஆச்சு. ஒரு பெரிய சைஸ் வந்து ஃபோட்டோ ஒன்று கையில் வாங்கியிருந்தோம். ப்ளஸ் வந்து 23 காப்பீஸ் வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க மொபைலில் டாக்குமெண்ட்டாக. நாங்கள் வந்து ரோபோட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஜெட்ஸ்கே போட் வந்து 1000 ருபீஸ் 2 பர்சனுக்கு, 3 பர்சனுக்கு 1200. 8 சீட் மோட்டர் போட் வந்து 1050. அதேமாதிரி 10 சீட் வந்து 1300. ரோபோட்லேயே 3 பேர் போகணுன்னா 380, 4 பேர் போகணுன்னா 450. நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து டிக்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் எந்த போட் வேணும்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ரோபோட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது துடுப்பு போட்டு ஓட்டுவாங்க இல்லையா, அதுதான் 3 சீட்டராகவுமே இருந்துச்சு. பட் மற்றது எல்லாமே இன்ஜின் போட், மோட்டர் போட்டு ஸ்பீடாக போகிறது அது எல்லாமே வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து குழந்தையோடு போயிருந்ததால் இந்த ஸ்பீட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரோபோட்டே சூஸ் பண்ணியிருந்தோம். 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃபேமிலியோடு வந்திருந்தால் மேபி 8 சீட்டர் இல்லைனா 10 சீட்டர் சூஸ் பண்ணியிருப்போம். பாப்பா அப்படியே டோரா மாதிரி அழகாக வந்து சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு மேடம் போட்டிங்க்கு. ஜாலியாக நாங்கள் சொல்லி கூப்பிட்டுட்டே வந்துட்டுருந்தோம். டோரா மாதிரி ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷி ஆகிடுச்சு அவங்களுக்கு போட்டு இறங்குனதும். பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்த்து நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணதை விட அந்த தாத்தா வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டார் பாப்பா கூட. கிட்டவே நிறைய பேர்ட்ஸ், கொக்கு, அப்புறம் கருப்பு கலர் ஒரு பேர்டு இருந்துச்சு. அது என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த தாத்தா. கருப்பு கொக்கா என்னன்னு தெரியல எனக்கு. சொன்னாங்க, நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே கிட்ட இருந்துச்சு. ப்ளஸ் வந்து மீன் வந்து துள்ளி குதிச்சுட்டு இருந்தது. அதை வந்து எல்லா பேர்ட்ஸும் வந்து பிடிக்க வந்துச்சு. நீங்கள் குழந்தையோடு வர்றதா இருந்தால் ரோபோட் வந்து சூஸ் பண்ணுங்கள். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டிக்கெட் எடுக்கிற கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்க பேபிஸ் வந்து நாட் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து 2.25 வயசு தான் ஆகுது. 3 வயசு மேலேருந்து தான் போகணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து சரி ஓகே நாங்கள் பார்த்து கூப்பிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம். சரி ஓகே, நாங்கள் வந்து ரூல்ஸ் வந்து இது தான், பட் ஆனால் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் சொல்லலை. இது வந்து அந்த பிரிட்ஜு மேலேருந்து வீடியோ எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு அடியில் தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் பக்கத்தில். கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்க எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு டீனேஜ் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கிற குட்டீஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எங்களுக்கு ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
மற்ற போட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பீட் போட்டு, இன்ஜின் மோட்டர் போட்டு அதெல்லாமே வந்து 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அவ்வளோதான். இது வந்து ½ அன் ஹவர் இது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். பொறுமையாக ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து சீட்லேருந்து இறங்கிட்டாங்க. கீழே பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த தாத்தாவே சரி ஓகே ஓரமாக நிற்க வச்சு பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க கேர்ஃபுல்லாக. அதே மாதிரி நாங்களும் நிற்க வச்சு கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்ருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வெக்கேஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து முட்டுக்காடு சூஸ் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். இதுவே கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா, ஒரு 11th 12th 10th காலேஜ் பசங்களாக இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஜெட் ஸ்கை போட் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் போட்டிங் முடிச்சுட்டு வரக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க, இந்த போட்டில் வர்றவங்கள ஃபோட்டோ எடுங்கன்னு. ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் கேப்பு தாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு 23 ஷாட் எடுத்துருந்தாங்க எங்களை. ஆனால் எங்களுக்கு போட்லேருந்து அவங்க உட்காந்துட்டு பார்க்கக்குள்ள அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது சீரியஸாக. கடைசியில் ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுற இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது, அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு 23 ஃபோட்டோஸில் ஒரு 15 to 20 ஃபோட்டோஸுமே நல்லா தான் வந்துருந்துச்சு அவுட்புட்டு. நாங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். நான் ஃப்ரேம் இல்லை, ஃபோட்டோ வந்து பிரிண்ட்டு கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிட்டேன் ஸ்விட்ச் போர்டு மேலே. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, அந்த ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய சவாலான விஷயமா இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு 1 மணி நேரம் 1½ மணி நேரம் நின்னேன் அந்த லைனில். பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, செக் பண்ணிவிட்டு உங்கள் பென்ட்ரைவுமே இன்னும் வரல, எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்கள் போயிட்டு கால் பண்ணுங்கள், ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரக்குள்ளே வந்து எனக்கு மனசு உறுத்திட்டே இருந்துச்சு, அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு போயிடலாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்சி கூத்தாடி திருப்பி போட் ஹவுஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டோம். அது வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. எப்பயோ நம்ம மொபைலில் எடுக்கிறது வேறு, கேமராவில் அவங்க கிளாரிட்டியாகவே எடுத்து கொடுத்துருந்தாங்க. மொபைலில் என்ன தான் ஃபோட்டோஸ் இருந்தாலும் ஒரு ஹார்ட் காப்பி வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். மாற்றி சொல்கிறேனோ, இந்த ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ தான் நாங்கள் வந்து ஃபோட்டோ கேட்டிருந்தோம், போட்டு கொடுத்துருந்தாங்க நல்லாவே. இப்போ வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது. ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸில் தான் இருக்காங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டு டைம்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவும் போகலாம், ஃபேமிலிஸோடையும் போகலாம், குட்டீஸோடையும் போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரக்குள்ளே ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குது, கோவளம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு டே ஆக்கியபைடாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். இந்த பேர்ட்ஸ்லாம் இதில் பார்க்குறதுக்கு சைஸ் எப்படி தெரியுதுன்னு தெரியல, கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. பட் ஆனால் வந்து நேரில் வந்து நல்லா பெருசாக கிட்ட இருந்துச்சு. அந்த போட்லாம் வந்து பாப்பா பார்த்துட்ருந்தாங்க. பட் ஆனால் எங்களால் அதில் போக முடியல, ஏன்னா பாப்பா வச்சுருந்ததால். இதுலேயே அலௌடு இல்லைன்னு சொன்னோடனே நாங்கள் பயந்துட்டோம். அப்புறம் எப்படியோ கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதில் தான் போகணுன்னுவாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து 5 மினிட்ஸ்க்கே வந்து 1000 சார்ஜ் பண்ணுறாங்க 2 பர்சனுக்கு. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் போகலாம். அதுவுமே ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து வீடியோ கிளிப்பிங்ஸும் உண்டு. மற்ற போட்க்கு எந்த போட்டுக்கும் வீடியோ கிளிப்பிங்ஸ் கிடையாது. ஜெட் ஸ்கை போட் எடுத்தால் மட்டும் வீடியோஸும் கூடவே சேர்த்து எடுப்பாங்க. பட் ஆனால் அது நம்ம வந்து ப்ரியராகவே முன்னாடியே வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடணும். அந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா வீடியோஸுமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்குமே தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த போட் ஓட்டுற தாத்தா வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க, கம்மியாக தாம்மா வருது பைசாலாம், எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 50 ருபீஸ் கொடுத்துருந்தோம். ஏன்னா வந்து வீடியோ பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ தானே சொன்னீங்க அமௌண்ட்டு, அங்கே எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னு இல்லை. கொடுக்கறது வந்து உங்கள் விருப்பம். அவங்க வந்து ரொம்பவே ஆனால் கை வந்து ரொம்ப வலிக்கும். ரொம்ப லாங் போயிட்டு திருப்பி வரதால ½ அன் ஹவர் வந்து தொடர்ந்து அவங்க வந்து இது பண்ணணும், துடுப்பு போடணும். அதனால் வந்து நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது 50 ருபீஸ் கொடுத்துட்டு வந்தோம். நான் நின்று பார்த்துட்டு என்னால் முடியலடா சாமின்னு அவங்க அப்பாவை நிற்க வச்சுட்டு போயிட்டோம். திருப்பி பீச் போயிட்டு வர்றப்போ தான் கலெக்ட் பண்ணோம். இதுதான் வந்து சீ க்ரூயிஸா, அந்த போட்டு க்ரூயிஸ் போட்டு பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இந்த இடத்துல இந்த ஏரியாலலாம் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். உள்ள ஹோட்டல்ஸும் அவைலபிள் இருக்குது. பட் வேண்டாம், வீட்டு ஃபுட்டு தான் வேணும்னா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், என்ஜாய் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். சரி வேணாம், கிட்டே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போனோம். அவங்க அப்பா வந்து வீடியோ எடுக்க சொன்னேன்னு சரின்ட்டு எடுத்தாங்க.
இது வந்து சாட்டர்டேஸில் வந்து பர் பர்சனுக்கு 990 ஃபார் ஜஸ்ட்டு 1 ஹவருக்கு. அப்புறம் சண்டேஸில் வந்து 1200 சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 6 to 7 போல் ஈவினிங் டைமு. என்ன கேட்டால் நான் வந்து இந்த போட் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உள்ளேயுமே ஃபுல்லாக வந்து சீல்டு. ஒரு ரூம்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு ஹோட்டலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டிஜே இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ் உண்டு. 1 மணி நேரம் நீங்கள் வந்து அதுக்குள்ளே உட்காந்துட்டு தான் இருப்பீங்களே தவிர வந்து இந்த மாதிரி வந்து ரோபோட்லேயோ இன்ஜின் போட்லேயோ போகிற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. எப்போவுமே நம்ம ஹோட்டல்ஸ் போகிறோம், அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிலேயே கிடச்சிரும். தேவையில்லாமல் எதுக்கு வேஸ்ட்டாக வந்து காசு செலவு பண்ணி உள்ளே போய் 1 மணி நேரம் உட்காந்துட்ருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்களுக்கு வேணும் லக்ஸூரியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுலேயுமே கேக் கட்டிங்ஸ் உண்டு, வெட்டிங் ஃபோட்டோஷூட் உண்டு. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. 2500 சம்திங் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் சொன்ன கிளிப் இது தான். நான் வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன். அதனால தான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது அவ்வளோ பேர்ட்ஸ், ஒரு 500 பேர்ட்ஸ் இருக்கும். சுற்றிட்டே இருந்துச்சு அப்படியே ஒரே இதுலேயே. அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறி மாறி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் அந்த ரோட் சைடில் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பின்னாடியும் கார் நிப்பாட்டி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது ஃபோனில் பார்க்குறதுக்கு வந்து குட்டி குட்டியாக ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. சரி அவங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து டக்குன்னு எடுத்துட்டேன். எங்கேயாவது பறந்து வேறு எங்கேயாவது போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்துட்டேன். அதனால தான் வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முட்டுக்காடு போகலாம். சேஃபாக தான் இருந்துச்சு. முடிஞ்சால் உங்கள் குட்டீஸோடு கூப்பிட்டு போங்க. இது நாங்கள் ரிட்டன் ஆகிறப்போ அவ்வளோ பனி. போக்குள்ளே தான் 12 மணிக்கெலாம் பனி பெய்யுதுன்னு பார்த்தா திருப்பி வரக்குள்ளேயும் ஒரு 5 o'clockலாம் வந்து நல்ல பனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூரியன் வந்து மறையிற நேரமாக இருந்துச்சு. நல்ல பனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வரக்குள்ளே 12 மணிக்கு அப்படி அடிக்குது வெயில். அந்த வெயிலையும் அவ்வளோ பனியை தாண்டி நாங்கள் வந்தோம். ஹஸ்பண்ட் பர்த்டே சிறப்பாக முடிஞ்சுது. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.